அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பதில் பார்ட்டி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாம்பு கடிக்கும்போது பாம்பின் விஷம் பிளட்டில் எப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தும், இதற்காக பிளட்டில் பண்ணக்கூடிய பரிசோதனை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படிங்கிறது பழமொழி. உருவத்தில் அத்தனை சிறிய பாம்பையே பார்த்தாலும் மனிதர்கள் அவ்வளோ பயந்து நடுங்க காரணம் பாம்பில் இருக்கக்கூடிய விஷம். ஏன்னா மனுஷனுடைய உயிரையே மாய்த்து விடும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் பாம்பை கண்டு பயந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஓடுறோம். இப்போ சில நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். பாம்பு வந்து கடிக்கும்போது அதை அடித்து அப்படியே வந்து பேக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா சில வகை பாம்புகள் சில காரணங்களை ஏற்படுத்தும். சில வகை பாம்புகள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரணங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மருத்துவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுனால அதற்கேற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை வந்து கையோட பேக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதை நம்ம வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். சரி, இப்போ பாம்பு வந்து ஒரு நபரை கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில வகை பாம்புகள், அதாவது கோப்ரா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர்ஸ், அடுத்ததாக ரேட்டில், இப்படிப்பட்ட பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் உறைய விடாமல் தடுக்கும். இப்படிப்பட்ட காரணிகள் வந்து இந்த பாம்புடைய விஷத்தில் காணப்படும். புரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இப்படிப்பட்ட பாம்புகளுடைய விஷத்தில் இருக்குது. இது கடிச்சிட்டுன்னா இரத்தம் சரியான நேரத்தில் உறைய விடாமல் தடுக்கப்படுகிறது. அதாவது சரியான நேரத்தில் இந்த இரத்தம் வந்து உறைகிறதற்காக இப்போ வந்து ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒரு 13 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பிளட்டில் உண்டு. இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை என்ன பண்ணோம்னா இந்த பாம்பின் விஷம் வந்து அழித்து விடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இரத்தம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் உறைய விடாமல் மிகவும் லாங் ஒரு அதிகமான நேரம் ப்ளீட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இன்டர்னல் ப்ளீடிங்காக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்காக இருக்கலாம். இன்டர்னல் ப்ளீடிங்கும்போது உறுப்புகளுக்குள்ளேயே ப்ளீடிங் நடக்கும், ஆனால் வெளியே வந்து நமக்கு தெரியாது. எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்கும்போது இப்போ பாம்பு கடித்த இடத்துலேருந்தும் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பல் ஈறுகள்லேருந்து, மூக்கிலேருந்து, வாயிலிருந்து, சில நேரம் வாந்தி வழியாகவும் பிளட்டு வந்து வெளியேறுது. திரும்ப வந்து மலம் வழியா, சிறுநீர் வழியா, இப்படி வந்து ப்ளீடிங் வந்து எக்ஸ்டர்னல் ப்ளீடிங், அதாவது வெளியே வந்து பிளட் வந்துட்டே இருக்கும். இதற்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பினுடைய விஷம். சில பாம்பு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய காரணமாகவும் அமைந்துவிடும். இப்போ எப்படிப்பட்ட பாம்பின் விஷமாக இருந்தாலும் மனுஷனுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்துவிடும். இப்போ இந்த பிளட்ல வந்து பார்த்திங்கன்னா இரத்தம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது ஒரு ஒரு உடம்புக்கு வந்து ஒரு ஒரு டேமேஜோ இல்லை ஏதோ ஒரு கீறலோ ஏற்படும்போது 3 முதல் 7 மினிட் வரைக்கும் தான் ப்ளீடிங் வந்து போகலாம் நார்மலாக. இதுக்கு மேலே வந்து ப்ளீடிங் போயிட்டே இருக்குது அப்படின்னா இதில் வந்து ப்ளீடிங் டிஸார்டர் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். இந்த பாம்புண்ட விஷம் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிளட்டை கிளாட் பண்ண விடாமல் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த பாம்பின் விஷம் அமைந்து விடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கடிக்கிற நபர்களுக்கு பிளட்டில் வந்து கிளாட்டிங் டைம் அப்படிங்கிற இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணுவாங்க. ஷார்ட்டாக இதை சிடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாம்பு கடித்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மெடிசினை போடுவாங்க. மெடிசின் போட்டதுக்கு அப்புறமும் 20 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாட்டிங் டைம் என்கிற பரிசோதனையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து உருவாகுதா இதன் மூலமாக, இந்த ப்ளீடிங் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்டாப் ஆகுமா, எப்போ இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக இந்த கிளாட்டிங் டைம் என்கிற இந்த பரிசோதனையை 20 மினிட்ஸுக்கு ஒன்ஸு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிடிஐஎன்ஆர், அதாவது ப்ரோத்ரோம்பின் டைம் இன்டர்நேஷ்னல் நார்மலைஸ்டு ரேஷியோ அப்படிங்கிற ஒரு பரிசோதனையும் பண்ணுவாங்க ஒரு வாட்டி. ஏன்னா இது வந்து எந்த நேரத்தில் கிளாட் ஆகும் அப்படிங்கிறதை பார்க்குறதுக்கும் இந்த பரிசோதனையை
பண்ணுவாங்க. அதனால கிளாட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு கடித்த நபருக்கும் கிளாட்டிங் டைம் பல காரணங்களுக்காக பண்ணப்படுகிறது. இந்த பாம்பு கடித்த நபருக்கும் பார்த்தீங்கன்னா, கிளாட்டிங் டைம் என்கிற பரிசோதனைய பண்ணுவாங்க. இந்த கிளாட்டிங் டைம் தான் வந்து இது ரத்தம் உறையுதா? இல்ல ப்ளீடிங் ஆயிட்டே இருக்குமா? அப்படிங்கிற ஒரு நிலைமைய நமக்கு இண்டிகேட் பண்ற ஒரு மிக முக்கியமான டெஸ்ட்டா காணப்படுகிறது. இந்த கிளாட்டிங் டைம் என்கிற பரிசோதனை பார்த்தீங்கன்னா, தனியாவும் நம்ம இந்த சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்பட்டவர்கள் தனியாவும் இத பார்த்துக்கலாம். அ ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.